ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய திருப்பெயருக்கு துதியும் தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாக நம் மத்தியிலே பிரசன்னராய் இருந்து நம்மை தம்முடைய வார்த்தையினாலே திடப்படுத்தி ஆற்றி தேற்றி நமக்கு புதிய ஆற்றலையும் பலனையும் ஆண்டவர் தாமே கொடுப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக, பணிந்து கொள்ளும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுக்கும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக தியானித்து நம்முடைய ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக ஓட வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக ஓட வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். எங்களெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்ற இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிறுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பிற்காக, ஆண்டவரே எங்கள் மீது செலுத்திய அருளுக்காக, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் வைத்த பொழுது ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நீர் கொடுத்திருக்கின்றீர், அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் இருந்த பொழுது எங்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்திருக்கின்றீர், பலனை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் ஆறுதலின்றி தவித்த பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரை மகிழ்ச்சியும் மன நிறைவையும் மன அமைதியும் நீர் கட்டளையிட்டு இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களை படைத்த ஆண்டவர், ஆண்டவரை எங்களுக்காக சிலுவையிலே மரித்து ஆண்டவரை எங்களை மீட்டுக் கொண்ட இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரை எங்களோடு வாசம் செய்கின்ற தூய ஆவி, ஆண்டவரே
அப்படிப்பட்ட திரியேக கடவுளாகி உம்மை நாங்கள் இந்த நேரத்திலே போற்றுகின்றோம் சுவாமி. உம்மை வழிபடுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமைக்கே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கின்றோம். ஆண்டவரே இப்பொழுதும் சுவாமி ஆண்டவரை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரை உம்முடைய சன்னிதானத்திலே நீர் இங்கே பிரசன்னமாய் இருக்கின்றீர். பரிசுத்தராக தூயராக எங்கள் முன்னாலே நீர் இருக்கின்றீர். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றவராக இருக்கின்றீர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் அறிக்கையிடுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அயலாருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், ஆண்டவரே உமக்கு எதிராக செய்த பாவங்கள், ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தினாலே நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய நினைவுகளினாலே ஆண்டவரே எங்களுடைய செயல்களினாலே நாங்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பை கேட்டு வேண்டி நிற்கின்றோம் சுவாமி. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், உமக்கு விரோதமாக செய்த செயல்கள் ஒவ்வொன்றையும் நீரே எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தி உம்முடைய திரு சன்னிதானத்திலே ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களுக்குள்ளாக வைக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை இந்த நேரத்திலே உம்மிடத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து அறிக்கையிடும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்துள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். உம்முடைய திருவசனத்தினாலே இந்த நாளிலே எங்களை போதித்தருளும் சுவாமி. ஆண்டவரே அது மட்டுமல்ல ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை திறந்து ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக நீர் எங்களோடு வாசம் செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். உம்முடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். நீரே எங்களை இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய ஆவி நிறைந்த வார்த்தைகளினாலே எங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டவரை ஆற்றல் அளிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். தீத்து எழுதின திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முடிய. நீயே நலன் தரும் போதனைகளை கற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கையும் அன்பும் மன உறுதி ஆகியவற்றை நன்கு கற்றுக்கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களுக்கும் தூய நடத்தை உடையவர்களாய் புறம் கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய் நற்போதனைகளை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக்கொள்வதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பூர்களாய் வீட்டு வேலைகளை செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புள்ளாக ஆகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவர்களாய் இருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலந்தரும் வார்த்தைகளை பேசு. அப்போது எதிரிகள் நம்மை பற்றி தீய பேசி எதுவாகவும் இன்றி வெற்றி போவார்கள். அடிமைகள் தங்கள் தலைவர்களுக்கு அனைத்திலும் பணிந்து நடந்து அவர்களுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசுவதாகாது என கூறு. அவர்கள் கையெறாளல் செய்யாது முழு நம்பிக்கையை கூறி நல்லவர்கள் என்று நடத்தையில் கட்ட வேண்டும். அப்போது நம் மீட்பராம் கடவுளின் போதனைகளே எல்லா வகையிலும் சிறப்பு பெறும். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைவனை பற்றி நன்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டைகளையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையிலும் வாழ வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளாம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை வெளிப்படும் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருங்கில் கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களிலும் அவர் உள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நீ இவை பற்றி பேசு. முழு அதிகாரத்தோடு அறிவுறுத்தி கடிந்து கொள். யாருக்கும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்க கூடாது என்றா என்பதாமே. வாசுமேனி பணம் வாசம் உண்டாயிற்று. தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாதாக. வார்த்தைக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுடைய உண்மையை ஆண்டவரே நாங்கள் பொருளை அறிந்து அதனாலே பலப்படவும் ஆண்டவரே அதனாலே ஆற்றல் படவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வார்த்தைகளின் சத்தியங்களை எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் என்பின் ஆண்டவரே, ஆமென். இந்த நாளிலே
நாம் தியானிக்கும்படியாக பேராயம் கொடுத்திருக்கின்ற பொருள் சாட்சியுள்ள சீடத்துவம். சாட்சி உள்ள சீடத்துவம் அல்லது சான்று பகருகின்ற சீடத்துவம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீயோ நலம் தரும் போதனைகளுக்கு ஏற்ப பேசு. நீயோ நலம் தரும் போதனைகளுக்கு ஏற்ப பேசு. 7ஆம் வசனம், நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு. நாம் நல்ல போதனைகளுக்கு ஏற்ப நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நல்ல செயல்களை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய நடத்தையிலும் செயல்களிலும் நம்ம எல்லாம் நல்ல செயல்களையும் நல்ல வார்த்தைகளையும் நாம் பேசும்படியாக செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு சாட்சியுள்ள சீடத்துவம், இதுதான் நம்முடைய சாட்சியுள்ள ஒரு சீடத்துவம் என்பது நன்மையான வார்த்தைகளை பேசுவது, நன்மையான செயல்களை செய்வது. சீடத்துவம் அப்படின்னா என்ன? சீடத்துவம் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு குருவிற்கு அந்த குருவுக்கு நம்ம சீடர்களாக இருப்பது, குருவினுடைய வழிகளை பின்பற்றி நடப்பது. யாரு நமக்கு குருவாக இருக்கின்றாரோ அவருடைய வழிகளை பின்பற்றி நடப்பது, அவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படி, அவர் கற்பிக்கின்ற வார்த்தைகளின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அப்போ அதுதான் சீடத்துவம். உண்மையான சீடத்துவம் என்பது அதுதான். அப்போ அவருடைய வார்த்தைகள், அவர் போயிடுவார். இந்த குரு போன பிறகும் நம்ம இந்த குருவிடத்திலே கற்ற வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும். அந்த குரு என்ன செய்தாரோ, எப்படி இருந்தாரோ அதன்படி அவருடைய வாழ்க்கையை அப்படி நம்ம நடக்க வேண்டும். எப்படி நம்ம அவருடைய வாழ்க்கையை நடத்தி காண்பித்தாரோ அது போல நடக்க வேண்டும். அதுதான் இந்த குருவுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடமை. அந்த குருவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அங்க இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லுகின்ற ஒரு சின்ன வார்த்தையில இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசுகின்றார். சீடர்கள் தம் குருவை போல் ஆகட்டும். ரொம்ப சிம்பிளா, சீடர்கள் என்பவர்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய குருவை போல ஆக வேண்டும். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை. இதைதான் நம்ம நீங்க பார்க்க போறோம். சீடர்கள் என்ன செய்ய வேண்டும்? தம்முடைய குருவை போல ஆக வேண்டும். அப்படி ஆனா அதுதான் சீடத்துவம், அதுதான் உண்மையான சீடத்துவம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் குருவை போல ஆகி, குருவை போல நடந்து, குருவை போல பேசி அதையெல்லாம் செய்வார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான சீடத்துவம். அதுதான் அந்த குருவிற்கு சான்றாக இருக்கும். நம்ம குரு யாரு? நம்ம குரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரே குரு தான் நமக்கு குரு, ஒரே ரோல் மாடல், நம்ம முன்மாதிரியா பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதர். யாருடைய வாழ்க்கையை நாம பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னா ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்திலே மனிதராக வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு என்னத்தெல்லாம் கற்பித்தாரோ, எப்படியெல்லாம் நடந்து காட்டினாரோ அதன்படி நம்ம நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தாவீது இறுதியா தான் மரிக்கப் போகின்ற தருணத்திலே தன்னுடைய மகனாகிய சாலமோனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றார். என்ன அறிவுரை கூறுகின்றார்? 1 அரசர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 அரசர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி, அவர் காட்டுகின்ற வழியிலே நட. அவருடைய ஆணைகளை, அவர் சொன்ன கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும். அவர் காட்டுகின்ற வழியிலே, கடவுள் காட்டுகின்ற வழியிலே நடக்க வேண்டும். மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளின் நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள்
ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாட்டை நான் மறிக்கப் போகின்றேன், இந்த நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகின்றேன், நீ என்ன வழிகாட்டு, நான் உனக்கு என்ன வழிகாட்டுதலை தருகின்றேன் என்று சொன்னால், எப்படி நீ இந்த நாட்டை நன்றாக ஆள முடியும் என்று சொன்னால் நீ இதையெல்லாம் நீ பின்பற்ற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ நடக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே நீ நடக்க வேண்டும். மக்களுடைய மந்திரி சொல்றதுல இல்ல, அல்லது அந்த அமைச்சர்கள்லாம் சொல்றதுல இல்ல, கடவுள் சொல்லுகின்ற ஆலோசனை, கடவுள் காட்டுகின்ற வழி, இதை நீ நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடவுளுடைய நியமங்கள், கடவுளுடைய விதிமுறைகள், கடவுள் கொடுக்கின்ற நீதி சட்டங்கள், அவருடைய ஒழுங்குமுறைகள், இதையெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும். அப்படி நீ கடைபிடித்தால் இந்த நாட்டை நீ வளமாக ஆள முடியும். அப்படி நீ கடைபிடித்தால், எல்லாரும் கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் உனக்கு இல்லாமல் போவதில்லை. எப்பொழுதும் உனக்கு தொடர்ந்து இந்த நாட்டை ஆளுகின்ற அரசர்கள் உன்னுடைய பரம்பரையிலே, உன்னுடைய வழிமுறையில வருவார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லுகின்றார். இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும்? யாருடைய வழிமுறைப்படி? கடவுள் காட்டுகின்ற, ஆண்டவர் காட்டுகின்ற வழிமுறைப்படி. அப்போ கடவுள் தான் உன்னுடைய குருவாக இருக்க வேண்டும். இந்த கடவுளை தான் குருவாக வைத்து அவர் காட்டுகின்ற ஆலோசனை, அவர் காட்டுகின்ற வழி, இதில் நடக்க வேண்டும். நடந்தால் உன்னுடைய ஆட்சி ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய வழிமுறைகள் தொடர்ந்து ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். நம்முடைய குரு யார்? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாக இருக்கின்றார். நாம எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் நம்மை எல்லாம் தன்னுடைய சீடர்களாக அழைத்திருக்கின்றார். நம்ம அவருக்கே சீடர்களாக இருக்கின்றோம். அவர் நமக்கே குருவாக இருக்கின்றார். நம்ம சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கற்பித்த வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்பித்தவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு நம்ம கற்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆண்டவர் கற்பித்ததெல்லாம் கற்பிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அதற்கு முன்பதாக நாம் ஆண்டவர் கற்பித்த வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். வாசித்து கேட்ட அந்த தீத்து, அதுல நம்ம பார்க்கின்றோம். தீத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்த்தா சொன்னா, முதல் வசனம் சொல்லுகின்றது, நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு. நீ பேசுறது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நலம் தரும் போதனையாக இருக்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற, நீ நலம் தரும் போதனைகளை பேசு, நற்செயல்களை செய்வதிலே எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு. நீ 2 காரியம், நல்லதை பேசணும், நலம் தருகின்ற வார்த்தைகள். நீ ஒரு வார்த்தையை பேசினா அதை என்ன செய்யணும்? நன்மை பயக்க வேண்டும். நீ கொடுக்கின்ற ஆலோசனைகள், நீ பேசுகின்ற, நீ கற்பிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்றதாக இருக்க வேண்டும். புறம் சொல்லிக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, மற்றவர்களை கெடுத்துக்கொண்டு அப்படி அல்ல. நீ பேசின ஒரு வார்த்தையின் நன்மை, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். உன்னுடைய செயல்கள், உன்னுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, உன்னுடைய செயல்களிலே, நற்செயல்கள் செய்வதிலே நீ எல்லாவற்றிலும், எல்லா வகையிலும், நீ நற்செயல்கள் செய்வதிலே எல்லா வகையிலும் என்ன செய்ய வேண்டும்? நீயே முன்மாதிரியாக, நீதான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீ போதிக்கிறதற்கு என்னுடைய சீடனாக நீ அழைக்கப்பட்டிருக்கின்றாய், நீதான் அதுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு. நீ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு அப்படிங்கிறது வேற. நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு அப்படின்னு சொன்னா, அப்ப வேற யாரோ வேற மாதிரி பேசி இருக்கிறாங்க. நீ அப்படி பேசாத. நீ என்ன பண்ணு? நீ அப்படி இருக்காத. நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு. மற்றவங்க எல்லாம் ஒருவேளை நலம் தராத போதனைகளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு. அப்ப என்ன சொல்லுகின்றார்? 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் கடவுளை அறிந்திருப்பதாக மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதலிக்கின்றன. அவங்க கடவுளை நான் அறிந்திருக்கின்றேன்,
அவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள், வார்த்தையினாலே சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்கை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அதை மறுதலிக்கின்றது. அதற்கு நேர் விரோதமாக அவருடைய செயல்கள் இருக்கின்றது என்று அங்கு சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்செயலையும் செய்ய தகுதியற்றவர்கள். அவங்க நல்ல செயலை செய்வது அல்ல, செய்கிறவர்கள் அல்ல. அவர் வார்த்தையும் சரியில்லை, அவருடைய வாழ்க்கை செயல்களும் சரியில்லை, ரெண்டுமே நன்மை பயப்பது அல்ல. ஆனால் நீயோ அப்படி இருக்காத, நீயோ நலம் தரும் போதனைக்கு ஏற்ப பேசு. அப்ப நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு நம்முடைய செயல்களிலே நம்ம ஆண்டவரை காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றவர், நம்முடைய குருவான ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த பெண்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார், இளைஞருக்கு ஆலோசனை கொடுக்கின்றார், அது அடிமைகளுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். இந்த 3 பேருக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகளிலே அவர் மிகச் சிறப்பாக இந்த வார்த்தைகளையும் நற்செயல்களையும் குறித்து அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அவ்வாறே 3ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாக. எப்படி அவங்க நடத்தை எப்படி இருக்கணும்? தூய்மையான நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? புறம் கூறாதவர்களாய், நற்போதனை அளிப்பார். அவர்களுடைய நடத்தை நல்ல நடத்தை உடையவர்களாக, தூய நடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நற்போதனை அளிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவங்க போதனையும் நல்லா இருக்கணும், அவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், வார்த்தையும் நல்லதாக இருக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் இருந்தால்தான், அவர்கள் இதற்காக அப்படி இருந்தால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடம் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பம் உள்ளவர்களாய் செய்பவர்களாய் தங்கள் கணவனுக்கு பணிந்திருப்பார்கள். இந்த வயது முதிர்ந்த பெண்கள் இப்படி இருந்தாதான் அவங்க வார்த்தையிலையும் வாழ்க்கையிலையும் அவர்கள் தூய்மையாகவும் அவர்கள் நற்போதனை அளிப்பவர்களாகவும் நல்ல செயல்களை செய்வதாக இருந்தா இளம் பெண்களும் எப்படி இருப்பாங்க? அவங்க பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. அவ்வாறு இளைஞரும் எப்படி இருக்கணும்? கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க அறிவுரை கூறு. அவங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன்பாக இளைஞர் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிபர்கள் விஷயத்துல நம்ம பிள்ளையே கேட்கும், நீ மாத்திரம் சொன்னீங்க, பொய் சொல்லாதப்பா, நீ காலையில தானே பொய் சொன்ன அப்படின்னு உடனே என்ன செய்யும்? கேட்கும். நீ தான் காலையில பொய் சொல்லிட்டு என்ன மாத்திரம் என்ன சொல்ற? அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னீங்க, நீ இருந்துகிட்டே சொல்ல சொன்னீங்க, இப்போ நீ என்ன சொல்ற? என்கிட்ட பொய் சொல்லாதன்னு சொல்றீங்க என்று சொல்லி கேட்கும். அது இளைஞர்கள் சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சொல்லுகின்றார், நற்செயல்களை செய்வதிலே எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியா இரு. நீ முதல்ல நீ முன்மாதிரியா இரு. உன்னை பார்க்கணும், நற்செயல்கள் செய்வதில் முன்மாதிரியா இரு. அடுத்தது நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. முதல்ல நீ என்ன செய்யணும்? நற்செய்தல்களை செய்வதிலே எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருக்க வேண்டும். அப்புறம் உன்னுடைய வார்த்தை மற்றவங்க கிட்ட கற்பிக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? நலம் தரும் வார்த்தைகளை பேசு, நன்மை பயக்கின்ற வார்த்தைகளை பேசு. சரி, அடிமைகளுக்கு என்ன சொல்றாரு? இங்க முதியோருக்கும் அதை தான் சொல்லுகின்றார், இளைஞர்களுக்கும் அதை தான் சொல்லுகின்றார். அடிமைகளுக்கு என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், அனைத்திலும் பணிந்து நடக்க வேண்டும். முழு நம்பிக்கைக்குரிய நல்லவர்கள் என்று நடத்தையிலே காட்ட வேண்டும். எதை காட்டணும்? நடத்தையிலே காட்ட வேண்டும். அவங்க அடிமைகளா இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கைக்கு இந்த அடிமை கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டா இவன் செய்வான். யோசேப்பு எப்படிதான் போனான்? அடிமையா தான் போனான். அவனுடைய நடத்தையிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால அவனுடைய நடத்தையின் மூலமாக என்ன பண்ணா? ஆண்டவரை வெளிப்படுத்தினான். கடவுள் இவனோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற வண்ணமாக எல்லா பொறுப்பையும்
அவனிடத்திலே ஒப்படைக்கும் வண்ணமாக அரசனாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அவன்கிட்ட ஒப்படைத்தான். யோசேப்புகிட்ட ஒப்படைக்கும்படியாக அவனுடைய நடத்தை இருக்கின்றது. முழு நம்பிக்கைக்குரிய நல்லவர்கள் என்று நடத்தையிலே நீ காட்ட வேண்டும். அப்பொழுது நல்மீட்பராம் கடவுளின் போதனை எல்லாவற்றிலும் சிறப்பு. அப்பொழுதுதான் நீ நடத்தையிலே காட்டினாதான் நீ சொல்லுகின்ற போதனை சிறப்பு பெறும். நீ நடத்தையில காட்டாம நீ நல்ல காரியங்களை போதித்தாலும் அதுக்கு என்ன பண்ணாது, அது சிறப்பு பெறாது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். 12ஆம் வசனத்துல பார்த்தா, கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையிலும் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். நம்ம எல்லாம் நேர்மையுடன் வாழுவதற்காக பயிற்சி பெறுகிறோம். இந்த உலகத்துல இறைப்பற்றோடு கட்டுப்பாடோடு நேர்மையோடு வாழுவதற்கு நம்ம பயிற்சி பெறுகின்றோம். அப்படிதான் நம்ம வாழணும், நேர்மையாக வாழ வேண்டும். அப்படி நீ பாத்தீங்கன்னா நற்செயல்களிலே ஆர்வம் உள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை ஒப்படைத்தார் என்று சொன்னால், அங்க பவுல் எழுதுகின்றார், எதற்காக ஒப்படைத்தார்? நற்செயல்களிலே ஆர்வம் உள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம்ம நற்செயல்கள் செய்வதிலே ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் என்ன செய்தார்? தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். அதனால நீ இவற்றை பற்றி பேசு என்று சொல்லுகின்றார். நீ பேசுறதுக்கு முன்னால உன்னுடைய வாழ்க்கையில முன்மாதிரியாக நடந்து காட்டு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாக இருக்கின்றார். அவர் கற்பித்த காரியங்களை நம்ம பேச வேண்டும். அவரை வழிகாட்டிய பிரகாரமாக அவருக்கு எப்படி நமக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அது மாதிரி நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஒரு சீடருக்குரிய ஒரு அடையாளம். அதுதான் அடையாளம் சீடர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்க யோவான் எழுதுனது தெரியும். யோவானுடைய முதல் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகின்றது? யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கின்றது. அவர்தான் மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் அவரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இங்க இவர் இப்ப எழுதுகின்றார் 1 யோவான். அவரே தான் எழுதுறார், இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அப்ப சொல்லுகின்றார், பாசிங்க, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை. இந்த வாழ்வு அளிக்கும் வாக்கு யாரு? இந்த வாக்கு தான் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதையெல்லாம், அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேட்டோம். அவர் செஞ்சதெல்லாம் கண்ணால பார்த்தோம், உற்று நோக்கினோம், நல்லா உற்று பார்த்தோம், கையால தொட்டு உணர்ந்தோம். என் விழாவில கையை போட்டு நான் பார்த்தால் வழியை நான் விசுவாசிக்க மாட்டேன். காயத்துல விரலை போட்டு அவன் மார்பில சாய்ந்து கொண்டு இருக்கின்றான். யாரு? யோவான். ஆண்டவருடைய மார்பிலை நாங்கள் தொட்டு உணர்ந்தோம். அது உண்மைதானா? இந்த உடலை அவர் உடலாக வந்தார் இந்த உலகத்துல, அதை நாங்கள் தொட்டு பார்த்திருக்கிறோம். அவர் பேசினதை கேட்டிருக்கிறோம். அவர் செஞ்சதெல்லாம் பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சாட்சி பகர்கின்றோம் என்று சொல்லி அங்கதான் சாட்சியாக சான்று பகர்கின்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகர்கின்றார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதிலே அவரோடு இணைந்திருப்பவர்கள் கூறுவோர், அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். நம்மலாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா இல்லையா? என்னோடு இணைந்திராத கொடிகளெல்லாம் என்ன வெட்டுண்டு அக்கினியில அது கனி கொடுக்காது. ஆண்டவரோடு இணைந்திருந்தாதான் கனி. நம்மலாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். திராட்சை செடியே இயேசுராஜா உம்மோடு இணைந்திருக்கும் கிளை, உம்மோடு இணைந்திருக்கிறோம். நம்மலாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற கிளைகள். அப்ப நம்ம ஆண்டவரோடு இணைந்திருப்பது உண்மையானால், நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம், இது உண்மையானால்
அவர் வாழ்ந்தவரை வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. என்ன கடமை? அவர் வாழ்ந்தவாறு நாமும் வாழ வேண்டும். அவர் சொன்ன அவர் பேசின மாதிரி பேசணும், அவர் வாழ்ந்த மாதிரி வாழணும், வாழ கடமைப்பட்ட. இதுதான் உண்மையான சீடர்களுடைய கடமை. இதுதான் உண்மையான சீடர்களுடைய கடமை. கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியா என்ன சொல்லுகின்றார்? அவங்கள பார்த்து ஒரு கட்டளை இடுகின்றார். நீங்கள் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு நீங்க கற்பியுங்கள், உபதேசம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவர்களை சீடராக்கணும். நான் கட்டளையிட்டதையெல்லாம் அவங்க என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அப்பதான் சீடர்கள். கட்டளையிட்டதெல்லாம் கை கொண்டால்தான் அவர்கள் சீடர்கள். அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க? உங்களை போல சீடர்களாக ஆவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வகையான சீடர்கள். 2 வகையான சீடர்கள். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீடர்கள்? 12 சீடர்கள். அப்ப இவங்களெல்லாம் யாரு? இந்த 12 சீடர்கள் இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்கள். அவங்க ஒருத்தர். இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட சீடர்கள். இயேசு கிறிஸ்துவால போய் தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்கள். அவங்கள போய் கூப்பிட்டாரு. பேதுருவை பார்த்து, நீ என் பின்னால வா, நான் அவனை மனுஷனை பிடிக்கிறாரா கூட்டிட்டு போனார். மத்தேயுவை பார்த்து கூப்பிட்டாரு, என் பின்னால வா, போனான். இப்படி தன்னிடத்துல அவர் கூப்பிட்டு தெரிந்து கொண்ட சீடர்கள் இந்த சீடர்கள். இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீடர்கள். 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 12 சீடர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது முக்கியப்படுத்தப்படுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த சீடர்களை பார்த்தா ஒண்ணுமே படிக்காதவங்க, பாமர மக்கள், அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், பாவிகள். பாவிகள் இல்லை, பாவிகள் என்று மற்றவர்களாக நினைக்கப்பட்டவர்கள், கருதப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், மீனவர்கள். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்கிறவங்க. இவங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரை போய் கூப்பிடுறாங்க. மத்தேயு ஆயக்காரன், ஆயத்துள்ள உட்கார்ந்து இருக்கிறான். ஆயக்காரன் என்பவன் அவர்களால பாவி என்று கருதப்பட்டவர். அதனாலதான் சொல்லுகிறார் சகையை பார்த்து, நீ பாவியாக இவனிடத்துல தங்கும்படியாக ஒரு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆயக்காரன் என்பவன் பாவியாக கருதப்படுகின்றான். அவன் பாவியாக தெரியாது. நம்ம நார்மலா கேட்கிற, நீங்க எல்லாரும் கேட்கிற போதனை என்னன்னா, அவன் சொன்னான், என்ன சொன்னான்? நான் நாளை தனியா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் பாவியான மனுஷன் அப்படின்னு நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அவன் சொல்லல. அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலா சகையை சொன்னது ஒரு பெரிய சவால் விடுறான். என்னை பத்தி பாவின்னு சொல்றாங்க, என்ன பாவின்னு சொல்றாங்க, பாவியான தங்குபடி போறாருன்னு சொல்றாங்க. ஆனால் நான் அநியாயமாய் எதையாவது வாங்கியது உண்டானால், நான் எதையாவது அநியாயமாய் வாங்கியது உண்டானால், நான் வாங்கி இருந்தால் அதை நாளை தனியா கொடுக்குறேன். அப்ப என்ன அர்த்தம்? வாங்கல, நான் வாங்கல சொல்லு, இப்ப சொல்லு, நான் வாங்கியிருந்தா அதை நாளையா கொடுக்குறேன். யாரு சொல்லுவா நான் வாங்கியிருக்கிறேன்னா? ஆயக்காரன் என்கின்ற அந்த ஒரு நான் செய்யற தொழிலை வைத்து விட்டு என்ன பாவின்னு சொல்றாங்களே. நான் வாங்கல, ஆனால் வாங்கி இருந்தால் நான் அதை என்ன பண்ணுவேன்? நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமாயிருக்கேன். அப்படி பாவிகளாக கருதப்பட்ட மக்களை தெரிந்து கொள்ளுகின்றார். சீலோத்து என்கின்ற சீமோன் அப்படின்னு வரும். இந்த சீலோத்து என்பது ஜிலாட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வாரு. ஜிலாட் என்று சொன்னால் ஒரு தீவிரவாதி. நம்மளுக்கு தெரியும். கத்தியை வச்சுட்டா கொலை செய்கின்றவர்கள், கொள்ளை அடிக்கின்றவர்கள் எல்லாம் செய்வாங்க. தீவிரவாதிகள் தன்னுடைய கொள்கைக்காக கொலை செய்ய தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி தான் அந்த சீலாத்து அப்படின்ற சீமோன். சீலாத்து அப்படின்னாலே ஒரு குரூப், தீவிரவாதிகளுடைய குரூப், நேச்சுரலைட் மாதிரி. இவர்களில் ஒருத்தனை ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார், தெரிந்து தன்னுடைய சீடராக வைத்திருக்கின்றார். ரோமர்களுக்கு எதிராக, ரோமருடைய ஆட்சியை எப்படியாவது ஒழிக்கணும் என்று சொல்லி போராடியவர்கள் இந்த தீவிரவாதிகள். இவன் அவனையும் வச்சிருக்கிறார், காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தையும் வச்சிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு தன்னுடைய சீடர்களாக வைத்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் 70 பேரை நியமிச்சு நீங்க கிராமங்களுக்கு போங்கன்னு சொல்லி, இது இவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் சீடர்கள். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள் அவங்களும் சீடர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவினுடைய
உடலை யார் அடக்கம் பண்ணது? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. யோசேப்பும் நிக்கதேமும் போய் தான் என்ன பண்றாங்க, அவர் உடலை கேட்டு வாங்கி அவங்க அடக்கம் பண்ணுகின்றார்கள். இந்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு யாரு? எப்படி சீடனா இருந்தான்? சீக்ரெட் கிறிஸ்டியன். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. வெளியே தெரியாது. வெளியே அவங்க அமைதியா யாருக்கும் தெரியாம போய் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அவங்க வீட்டுல அநேகமா பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இந்துக்களா இருப்பாங்க. இவங்க மாத்திரம் பைபிளை மறைஞ்சி படிச்சுக்கிட்டு சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இங்க அந்த அந்தரங்கமாக சீடராக இருந்த இந்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அப்ப அவன் யாரா இருந்தான்? ஆண்டவருக்கு சீடனாக இருந்தான், அந்தரங்க சீடனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்லிங்கன்னா இவங்களெல்லாம் போய் சீடராக சொல்றாரு. இவங்க போறாங்க, போய் ஆண்டவரை பற்றி கற்பிக்கின்றார்கள். கற்பித்த உடனே அங்க நிறைய பேர் ஆண்டவருக்கு சீடர்களாக மாறுகின்றார்கள். நிறைய பேர் ஆண்டவருக்கு சீடராக மாறுகின்றார்கள். யாரு மாறுனா? திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடப்போம் என்று சொல்லி உறுதி பூண்டவர்களுடைய அவருடைய சீடர்களாக மாறியவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக மாறியவருடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வருகின்றது. அதுலயே 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. திரளாய் கூடியிருந்த சீடர்கள் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொள். அப்ப நிறைய பேர் திரளாக கூடியிருக்கின்றார்கள் சீடர்கள். அப்ப சீடர்கள் இவங்கெல்லாம் யாரு? இவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள். இவர்களெல்லாம் ஆண்டவரை தங்களுடைய இரட்சகராக மீட்பராக தெரிந்து கொண்டவர்கள். இவர்களெல்லாம் சீடர்களாக இருக்கின்றார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தமஸ்குல ஒரு சீடர் இருந்தார். திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்க? தமஸ்குல, தமஸ்கு பட்டணத்துல இருக்கிறார். அங்க வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை போகின்றது. அங்க இருக்கிறவர் என்ன பண்ணீங்கன்னா அவருடைய சீடராக மாறுகின்றார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா யோப்பா பட்டணம் 36ஆம் வசனம், அதிலேயே வாசிங்க. யோப்பா நகரில் கபித்தா எனும் பெயருடைய பெண் சீடர் இருந்தார். பெண் சீடர் ஒருத்தர் இருக்கின்றார். அவர் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் முற்றிலும் அவர் முழுசுமா தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தார். எதுக்கு? நல்ல காரியங்களை செய்வதற்கு. அதுக்கு நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் முற்றிலுமாய் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஆக இங்கெல்லாம் ஆண்டவருடைய சீடர்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்தியோகியா பட்டணம் 11:26 வாசி. அவரை கண்டு அந்தியோகியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை பெறுகின்றார்கள். யாரு கிறிஸ்தவர்கள் என்று யாரை அழைத்தார்கள்? சீடர்களை. யார் சீடர்கள்? இந்த திரளான எண்ணிக்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் வந்தாங்களே, இந்த சீடர்களை தான் என்னன்னு அழைத்தார்கள்? கிறிஸ்தவர்கள் அழைத்தார்கள். சீடர்கள்னா யாருன்னு சொன்னோம்? இயேசுவை பின்பற்றி நடப்பவர்கள், இயேசுவை கற்பிப்பவர்கள், இயேசுவினுடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்கள். இவர்கள் தான் சீடர்கள். இன்னைக்கு நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்தவங்க. அது உண்மை. நம்மளாம் யாரு? கிறிஸ்தவங்க. சீடர்களா? நீங்களே இல்லைன்றீங்க. அப்போ சீடர்கள்னா யாருதான் சீடர்கள்? யாருதான் கிறிஸ்தவர்கள்? நீங்க சீடர்களா இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா அப்படித்தான் பேர் வச்சாங்க முதல்ல. யார் யார் சீடர்களா இருந்தாங்களோ, இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி யார் செஞ்சாங்களோ, நல்ல வார்த்தைகளை பேசினாங்களோ அவங்களதான் என்னன்னு கூப்பிட்டாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்மலாம் கிறிஸ்தவர்களா இருக்கின்றோம். ஞான ஸ்நானம் பெற்றிருக்கோம், கோயிலுக்கு வர்றோம், பைபிளை தூக்குறோம், எல்லாம் ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம்.
ஆனால் நம்ம ஆண்டவருடைய சீடர்களாக நீங்க இருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் என்றே அழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எது தகுதி? என்ன தகுதி? திருமறை என்ன சொல்லுங்க? கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய சீடர்களா இருக்கக்கூடிய தகுதி என்ன அப்படின்னா, திருமறை வெளிப்படையா என்ன சொல்லுது? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போட்டு அடி என்ன சொல்லுது? யோவான் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31. யோவான் 8:31. இயேசு தன்னை நம்பிய யூதர்களை நோக்கி, தன்னை நம்பிய யூதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? அவர் எதிர்த்து நின்றவர்கள் தான் அதிகம். இங்கே அவர் ஆண்டவர் சொல்லியிருக்க, தன்னை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள். உண்மையாகவே அவருடைய சீடராய் இருக்கணும் சொன்னா அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும். அப்பதான் அவருடைய சீடர்கள். ஒண்ணு நம்பிக்கை, அவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையின்படி நீங்க தொடர்ந்து நடந்து வந்தால் அப்பதான் நீங்க எப்படி இருப்பீங்க? என்னுடைய சீடர்களாக, நீங்க உண்மையிலே என்னுடைய சீடர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி. இப்போ ஒண்ணு நம்பிக்கை, இன்னொன்னு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, கிறிஸ்துவை போலவே வாழுகின்றது. கிறிஸ்துவை போலவே வாழுகின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக இருக்கணும்னா அவரை போலவே நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவர் சொல்றபடி நடக்கணும், அவரை போலவே வாழணும், அவரை போலவே வாழ வேண்டும். அது கொஞ்சம் பார்க்கணும். அவர் எப்படி வாழ்ந்தார்? யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வேற எப்படி நம்ம ஆண்டவர் நம்ம சீடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க? ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்றும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். என்னுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கிறதுனால என்னுடைய உண்மையாகவே என்னுடைய சீடர்களாக இருந்தீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி மற்றவரும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ என்ன உங்களிடத்திலே அன்பு செலுத்தியது போல நீங்கள் என்ன செய்யணும்? நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அப்ப யாரு அன்பு செலுத்துறதுல யாரு உதாரணம்? இயேசு கிறிஸ்து. எப்படி அன்பு செலுத்தினாரு? தன்னை சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு. அவருடைய அன்பின் அகலம் தெரியாது, அவருடைய அன்பின் நீளம் தெரியாது, உயரம் தெரியாது, ஆழம் தெரியாது, அளவற்ற அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நம்மால வச்சு அவர் சிலுவையில நமக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தன் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூர்ந்தார். அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். அப்படி அந்த அன்பை பார்த்து உணர்ந்து கொள்வார்கள். முதலாவது ஆண்டவர் அன்பு செலுத்தியது போல அன்பு செலுத்த வேண்டும். இரண்டாவது அவர் அன்பு செலுத்துகின்றவராக வாழ்ந்தார். இரண்டாவது 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவரே? தூய்மையாய் இருக்கிறாரு. அது மாதிரி நீங்களும் அவரை போல, இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் அவரை போல அன்பு வையுங்கள். அவர் தூய்மையாய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளில் எல்லாம், என்ன என்ன நடத்தைகள் கிரியைகள் நீங்கள் செய்கின்றீர்களோ அதில் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூணாவது யோவான் 13:15.
யோவான் 13:15. நான் செய்தது போல, இயேசு கிறிஸ்து செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். என்ன பண்ணாரு? சீடருடைய கால்களை கழுவினார். கழுவி நீங்களும் இப்படி எப்படி இருக்கணும்? ஒருவருடைய கால்களை மற்றவர்கள் கழுவணும். பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மை, இந்த தாழ்மை, நான் இப்போ உங்களுடைய கால்களை கழுவினது போல நீங்கள் இதை உங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்தேன். இதை நான் உங்களுக்கு என்ன வச்சேன்? முன்மாதிரியாய் காட்டினேன் என்று சொல்லி. அப்ப இயேசுவை போல அன்பு செலுத்தணும், இயேசுவை போல தூய்மையா இருக்கணும், இயேசுவை போல தாழ்மையா இருக்கணும். அடுத்தது பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்கள் இயேசு கிறிஸ்து என்ன மனநிலையை கொண்டிருந்தாரோ அந்த மனநிலை உங்களிடம் இருக்கணும். அந்த மனநிலையை உங்களுக்கும் இருக்கணும். என்ன மனநிலையை கொண்டிருந்தார்? 1ஆம் வசனம் வாசிங்க. அன்பினால் ஆறுதலும், அன்பு இருந்துச்சு அவர்கள். அன்பினால் ஆறுதலும், தூய ஆவியினால் தோழமை, பரிவுள்ளம், இரக்கம் கொண்டுள்ளீர்களா? கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? தோழமை நிறைந்த மனநிலையா இருந்துச்சு, பரிவு உள்ளம் கொண்ட மனநிலையா இருந்துச்சு, இரக்கம் பாராட்டுகின்ற மனநிலையா இருந்துச்சு. இந்த மனநிலை உங்களிலும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அடுத்தது போதும். எபேசியர் 4:32. 5வது எபேசியர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். அவங்க மேல அவர் பரிவுள்ளம் கொண்டிருந்தார், அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க? அவங்க மேல இரக்கம் பாராட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அவர் மன்னிச்சது போல நீங்களும் மன்னிங்க. அவர் அன்பு செலுத்தியது போல நீங்க அன்பு செலுத்துங்கள். அவர் தூய்மையாய் இருப்பது போல நீங்கள் தூய்மையாயிருங்கள். அவர் தாழ்மையாய் இருந்தது போல நீங்கள் தாழ்மையாயிருங்கள். அவர் என்ன மனநிலையை கொண்டிருந்தாரோ அந்த தோழமை, பரிவுள்ளம், இரக்கம் கொண்ட மனநிலையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். 5வது, அவர் எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்களும் மன்னியுங்கள். பிடிச்சிட்டு போனாங்க, அடிச்சாங்க, துப்புனாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, யாரு அரைஞ்சா, யாரு தலையில கொட்டுனாங்க, யாரு கொட்டுனது சொல்லு அப்படின்னு சொல்லி, என்ன ஞான திருஷ்டியை என்னால சொல்லுன்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. எல்லாம் எதை வச்சுக்கிட்டு? அவர் சிறுவையை கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் பண்ணாங்க. தலையில முள்ளால ஒரு முடியை சூட்டினாங்க. எல்லாம் எவ்வளவு தூரம் அவரை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டு, நீ கிறிஸ்துவானால் அங்கிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க, கேள்வி அந்த வழியா போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லோரும் பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். போறவங்க வர்றவங்க எல்லாம் அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசிட்டு போறாங்க. அவர் வேதனையில துடித்துக் கொண்டு இருக்கின்றார். அப்பவும் அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கின்றார்கள். அவர்களை மன்னிச்சார்கள். அவர்களை மன்னித்த ஆண்டவர் அவர் கூடயே இருந்துட்டு, சாவிலும் நான் உன்னை பின்பற்றி வருவேன், நான் மரிக்க நேரிட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு மறுதளித்து அவரை சபிக்கிறான். அந்த பேதுருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். மார்புல சாஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சீசன், மார்புல சாஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எவ்வளவு பிரியமா இருந்திருப்பான், எப்படி இருந்திருப்பான். தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போறான், ஆடை கூட விட்டுட்டு ஓடி போறான். மற்ற சீடர்கள் ஓடி போறாங்க, அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டான். நான் கஷ்டத்துல இருக்கும்போது என்னை விட்டு ஓடி போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நான் கஷ்டத்துல இருக்கும்போது தான் உதவி செய்யணும். உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. உடுக்கை இழந்த கையில அவனுக்கு தான் உதவி செய்யணும், அதான் நட்பு. ஆனா அந்த டைம்லயும் ஓடி போறாங்க. ஆனா அதை என்ன செய்யறான்? கடவுள் ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள. இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற மன்னிப்பு. நம்ம ஆண்டவர் இடத்துல
ஏராளமான மன்னிப்பை, நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னித்திருக்கின்றார். நம்ம அந்த மன்னிப்பு 2 பேருக்கு ஆண்டவர் ஒருத்தருக்கு நிறைய பெரிய கடனை மன்னிச்சுட்டார். நிஜமா பார்த்தோம் இல்லையா? நிறைய கடன் பட்டு இருக்கின்றான். அவன் போய் கேட்கிறான், என்னால செலுத்த முடியலன்ட்டு. அவனை மன்னிக்கிறாரு. வச்சுக்கோங்க, ஒரு 1,00,000 ரூபாய் கடன் பட்டிருக்கான், மன்னிச்சுட்டாரு. அவனுக்கு இன்னொருத்தன் 1 ரூபாய் கொடுக்கணும். இவன் 1,00,000 ரூபாய் கடனை மன்னிச்சுட்டாரு. இவன் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1 ரூபாய் கொடுக்கணும் அவனுக்கு. அவனுக்கு ஐயா 1 ரூபாய் என்னால கொடுக்க முடியாது, மன்னிச்சுங்க. அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்து தீர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இவன் எனக்கு இது பண்ணுவேன், சேவை பண்ணு. அப்போ ஆண்டவர் பாக்குறாரு, எஜமான் பாக்குறாரு, நான் உனக்கு 1,00,000 ரூபாய் மன்னிச்சுட்டேன், நீ 1 ரூபாய் அவனுக்கு மன்னிக்க முடியல, உனக்கு கொண்டு போய் புறமான இருளிலே கையில். எவ்வளவோ பாவங்கள், நம்ம குற்றங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னித்திருக்க, நமக்கு விரோதமா ஒருத்தர் சின்ன ஏதாவது பேசிட்டா கூட நம்மளால என்ன பண்ண முடியல, அவரை ஆய்வு முழுவதும் மன்னிக்க முடியவில்லை. ஆண்டவர் மன்னித்தது போல நான் அவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் என்னென்ன செஞ்சாரோ இதெல்லாம் செஞ்சா நம்ம உண்மையாகவே ஆண்டவருக்கு சீடர்களாக இருப்போம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே பல காரியங்களை செய்கின்றார். நம்ம பார்க்கிறோம், அவர் நன்மை செய்கின்றவராகவே சுற்றி திரிந்தார் இல்லையா? எங்கெல்லாம் போனாரு? எருசலேமுக்கு தான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா? குணப்படுத்திக்கிட்டு இருந்தாரா? கலிலேயாவுக்கு போனார். புறந்தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த பகுதி, ஏழைகளும் மற்றவர்களும் வாழுகின்ற புறஜாதியார் என்று சொல்லப்படுகின்ற கலந்து இருக்கின்ற அவர்கள் அந்த கலிலேயா பகுதிக்கு போய் தான் அங்க போய் கானாவூர்ல அற்புதம் பண்ணாரு. கப்பர்நகூம்ல இருந்தாரு. அந்த ஏரியா அங்கதான் போய் என்ன பண்ணாரு? அற்புதங்களை செய்கின்றார். அங்கதான் போய் அற்புதம் செய்யறாரு. சமாரியாவிலிருந்து தான் அவர் போறாரு. சமாரியாவில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு தான் போய் முதலாக உரையாடுகின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் அவர் யாரை பார்க்கின்றார்? எளியவர்களை, வறியவர்களை, கேள்வியில் இருப்பவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, புறந்தள்ளப்பட்டவர்களை அவங்கள தான் பார்க்கிறாரு. அவங்கள நோக்கி தான் போறாரு. அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இப்போ நம்ம கண்கள், நம்ம பார்வை எங்க இருக்குது? நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கிறோமா? அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கிறோமா? முக்கியப்படுத்தி பார்க்கிறோமா? அவருடைய கால்கள் சொன்ன கலிலேயாவுக்கு போச்சு, சமாரியாவுக்கு போச்சு, எல்லா பக்கமும் போச்சு. நம்ம எங்க போறோம்? நம்ம எப்படி இருக்கின்றோம்? நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கின்றோம்? அவருடைய கைகள் பாத்தீங்கன்னா யாரை போய் தொடுறாரு? குஷ்டரோகியை போய் தொடுறாரு. தொட்டு சுகாதார குஷ்டரோகிய தொடுறாரு. யாருமே தொட்டு அருவருக்கத்தக்க குஷ்டரோகியை போய் தொட்டு சுகமாக்குறாரு. நீ சுகம் பெறுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? சுகம் ஆயிடுவானா வார்த்தையில. அந்த வேலைக்காரனை பார்த்து இங்க இருந்தே சொல்றாரு சுகம். அப்போ ஆனவன் இந்த குஷ்டரோகியை இங்க இருந்து பார்த்து நீ சுகமாயிருந்தா ஆக மாட்டானா? ஆனால் அவனை தொட்டு சுகமாக்குகின்றார். அந்த ஆயின் விதவையுடைய மகனை பாடையில தூக்கிட்டு போறாங்க. பாடையை தொடக்கூடாது, யூதர்களுடைய பழக்கப்படி. பாடையை போய் தொடுறாரு, பாடையை தொடுகின்றார். யமீருவின் மகள் செத்து போயிட்டார், மரித்து போய்விட்டார். ஒரு பணம் மரித்து போயிட்டா பணமா இருக்கின்றார். அவளை போய் தூக்குறாரு. தலித்தா பூமி, சிறு பெண்ணை எழுந்து தூக்குறாரு, உயிரோட எழுப்புறாரு. செவிடனுடைய காதை தொடுறாரு, பூமியினுடைய நாக்கை தொடுறாரு. இப்படி குருடனுடைய கண்களை தொட்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் சுகமாக்குகின்றார். நம்ம இப்படிலாம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நீ அவருடைய வழியிலே நடப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கின்றோமா? அங்க யோவான் ஸ்நானகனை கொலை பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாம் மெய்ப்பணில்லாத ஆடுகளாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், இவர்கள் எல்லாம் மெய்ப்பணில்லாத ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல பரிதபிக்கின்றார். பாவம், இவங்க மெய்ப்பணில்லாத ஆடுகளா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாம் போதிக்கின்றார். போதித்து அநேக ஆறுதலை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருப்பார். சொன்ன ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியானா சாப்பிடுறதுக்கு போறதுக்கு இடம் கிடையாது. சீடர்கள் சொல்ல அனுப்பிடுறோம், ராத்திரி ஆயிடுச்சு, போட்டோம், அவங்க அனுப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, நீங்களே இவருக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு இப்போ நீங்க கொடுங்க. எங்களால் எப்படி முடியும்? பரவாயில்ல கொடுங்க. என்ன கறி சலை. இன்னைக்கு நம்ம பார்த்து
நம்ம கிட்ட இல்லைன்னா நீ அங்க போ இங்க போ, நம்ம கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட போய் கேளு, அவர்கிட்ட கிடைக்கும். இது ரொம்ப நம்ம சாதாரணமா சொல்ற வார்த்தை. நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது, சில சமயம் என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட போங்க அவர் நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்த காண்பிக்கும். ஆனால் கடவுள் என்ன சார், நீயே இவர்களுக்கு ஆதாரம் கொடுங்கள். நம்மளை பார்த்து அப்படின்னா தேவையில் இருப்பவர்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே நம்ம கடவுள் எப்படி நடந்து, இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரோ, எப்படி பரிவுள்ளம் கொண்டவராக இருந்தாரோ அப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படி தலை சாய்க்க இடம் இல்லாம ஒரு போட்ல போய் களைப்பா புயலுக்கு மத்தியில காத்துக்கு மத்தியில படுத்து தூங்குற அளவுக்கு எப்படி இருந்தாரு, டயர்டானாரு, சாப்பிடல, சரியா உறங்கல, அவர் உறங்குறதுக்கு இடம் கிடையாது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட இயேசு கிறிஸ்து அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஒருத்தன் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக பின்பற்ற விரும்பினால, என்னுடைய சீடனாக ஒருத்தன் இருக்க விரும்பினால் அவன் என்ன பண்ணணும், தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்மளுக்கு எத்தனையோ சாக்கு போக்கு இருக்கும், கஷ்டம் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கும், நோய் இருக்கும். பவுல் சொல்ற மாதிரி என்னை ஒரு முள் குத்தி கொண்டு இருக்கின்றது, என் உடலை வருத்துகின்றதுன்னா அதுக்கு மத்தியில் அவன் என்ன பண்ணான், ஆண்டவர்கள் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கணும் போனான். நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும், நோய் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் அதற்கு மத்தியில அந்த சுமந்து கொண்டு அது மத்தியில ஆண்டவர் பின்னால போகும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன பண்ண வேணும், உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திர ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால வா. தன்னை வெறுத்து, தன்னுடைய பொருளை வெறுத்து, தன்னுடைய உடைமைகளை வெறுத்து நம்ம ஆண்டவருக்கு பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவரை பின்பற்றுகின்ற சீடர்களாக, உண்மையாகவே அவர் சீடர்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்களோ அப்படி இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட கிறிஸ்தவர்கள்னா உண்மையாகவே அவருடைய சீடர்களாக இருக்கணும். நம்முடைய சீடத்துவத்தின் மூலமா, ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுறது மூலமா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது மூலமா, ஆண்டவர் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருந்தாரோ அதன்படி வாழுகின்றதன் மூலமாக, வாக்கிங் ஆன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க, அவருடைய காலடிகளை நம்ம பின்பற்றி செல்லுகின்ற வண்ணமாக நாம் வாழும் பொழுது உண்மையாகவே அது ஒரு சாட்சி கொடுக்கின்ற பகருகின்ற சீடர்களாக நாம் விளங்க முடியும். அப்படிப்பட்ட சீடர்களாக நாம் விளங்குவதற்கு கடவுளுடைய அருள் வேணும், ஆற்றல் வேணும். அதை ஆண்டவர் தாமே முழுமையாக நமக்கு அருளுவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிலைக்கும் முடிவுகளே. ஆமென். எங்கள் நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு துணை புரிந்து இந்த நாளை காணும்படியாக, ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக நீர் கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். சுவாமி, ஆண்டவரை படுத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சுகத்திற்காக, பலனுக்காக, சகல விதமான ஆசீர்வாதங்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். சுவாமி, ஆண்டவரை தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்ற ஆண்டவர், ஆண்டவரை இந்த நேரத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு ஆண்டவரை அவர்களுக்கு நீர் பதிலளிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரை எங்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்கின்ற ஆண்டவர், எங்களுடைய வாழ்விலே சிறுவீனத்திலும் பலவீனத்திலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகின்ற ஆண்டவர், சுகத்தையும் பலனையும் கொடுக்கின்றவர். ஆண்டவர், இந்த கொரோனா நாட்களிலே கூட ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த நோயினாலே கஷ்டப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். சுவாமி, ஆண்டவரை நம்முடைய உற்றார் உறவினர்களை நோயினாலே இழந்தவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். சுவாமி, ஆண்டவரை அவர்களுக்கு நீர் ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து ஆண்டவரை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக குணமடையும். ஆண்டவரை வீடு திரும்பவும் கிருபை செய்வதுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த நோயினாலே பாதிக்கப்படாதவர்களை இந்த கரங்களில் வைக்கின்றோம். சுவாமி, ஆண்டவரே நீர் அவர்களை நீர் காத்து, ஆண்டவரை இந்த நோய் அவர்களை அணுகாதபடி உம்முடைய தூதர்களை வைத்து ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள வேண்டுமா எனக்கு வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் அரசாங்கம் காட்டுகின்ற வழிமுறையின்படி ஆண்டவரை பாதுகாப்பாக நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை
பாதுகாப்போடு இருக்கும்படியான அந்த மனநிலையை ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாய் நீங்க வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையினுடைய சிறு பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் வைக்கின்றோம். ஆண்டவர், ஒருவேளை ஆலயத்திற்கு வர முடியாத நிலையில் இருந்த போதிலும் கூட நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, ஆண்களின் வகுப்புகளிலே இருக்கும் பொழுது கூட அவர்களையும் அவர்களை நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் உங்களுடைய கரங்களிலே வைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் உடைய கரங்களிலே வைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிலையிலே கூட ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய பாடல்களை ஆண்டவரை பாடங்களை அவர்களுக்கு கற்பித்து வருகின்ற ஆசிரியர்களுக்காக ஆண்டவரை கற்பிக்க இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். அவர்களும் ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் அவர்களோடு கூட இருந்து உங்களுடைய வழிகளில் நடக்கும்படியாக அவர்களை நீர் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவர்களோடு கூட ஆண்டவரை சோதனைகளிலே ஈடுபடாதபடி அவரை காத்து வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய பெண்கள் மூப்பர்கள் ஒவ்வொருவருடைய முதியோர் ஒவ்வொருவருடைய கரங்களிலே வைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரை, முதியோர் வயது முதிர்ந்த அந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த கொரோனா நாய் அவர்களை பற்றிக் கொள்ளாதபடி நீர் அவர்களுக்கு அரணாய் இருந்து பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே வைக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை உடைய கரங்களிலே வைக்கின்றோம். நீரே எங்கள் கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் அவர் அருள்கின்ற ஆசீர்வாதமும் நன்மையான ஈவுகளும் சுகம் பெலன் ஜீவனும் இன்றும் என்றும் சதாகாலமும் நம்மோடு தங்கியிருந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் சமாதானத்தையும் அருள்வாராக. ஆமென். சமாதானத்தோட போய் வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.